ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க திருப்பதிக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இது ட்ரெயின் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன். அது கூடவே பஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் மோஸ்ட்லி பஸ்லயும் ட்ரெயின்லயும் தான் டிராவல் பண்ணுவீங்க. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வாங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருப்பதிக்கு மீண்டும் பாண்டிச்சேரியில இருந்து பஸ் இயக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது பாண்டிச்சேரியில இருந்து திருப்பதிக்கு டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் PRTC சார்பில் புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு மீண்டும் பஸ்கள் இயக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் PRTC சார்பில் புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு பஸ்கள் இயக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையே மத்திய அரசின் உத்தரவின்படி PRTCக்கு சொந்தமான காலாவதியான 20க்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்குவது நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் பழைய பஸ்கள் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு புதுப்பிக்கப்பட்ட PRTC பஸ் மீண்டும் நாளை, அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஸ் தினமும் காலை 9 மணிக்கு புறப்பட்டு திண்டிவனம், வந்தவாசி, காஞ்சிபுரம், திருத்தணி, புத்தூர் வழியாக சென்று மாலை 3:30 மணிக்கு திருப்பதியை சென்றடைகிறது. மீண்டும் திருப்பதியிலிருந்து இரவு 10 மணிக்கு புறப்பட்டு புதுச்சேரிக்கு மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பயண கட்டணமா 255 ரூபாய் சார்ஜஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த வழியில போகக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த பஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. பாண்டிச்சேரியில இருந்து திரும்பவும் திருப்பதிக்கு PRTC பஸ்ஸஸ் இயக்கப்படுது, இன்னையில இருந்து இயக்கப்படுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கு. ரெண்டாவதா நம்ம தெரிஞ்சுக்க போற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும். செப்டம்பர் மாசமும் அக்டோபர் மாசமும் திருமலையில 9 நாள் பிரம்மோற்சவம் இருக்கு. ஸோ இந்த பிரம்மோற்சவத்துக்கு பயணம் செய்யக்கூடிய வகையில தமிழகத்துல இருந்து 300 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுது அப்படின்றது தான் ரெண்டாவதா நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். திருப்பதி பிரம்மோற்சவத்தை ஒட்டி ஆந்திரா டு தமிழகம் இடையே 300 சிறப்பு பஸ்கள் இயக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த ஆண்டு வருடாந்திர பிரம்மோற்சவம், நவராத்திரி பிரம்மோற்சவ விழா நடக்க இருக்கு. பிரம்மோற்சவ விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பஸ்கள் இயக்குவது குறித்து ஆந்திரா மற்றும் தமிழக அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. கூட்டத்தில் இரு மாநில அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பு பஸ்களை இயக்குவது குறித்து விவாதித்தனர். அதன் பிறகு ஒப்பந்தத்தில் ஆந்திர மாநில போக்குவரத்து கழக அதிகாரிகள் அதே போல தமிழக போக்குவரத்து அதிகாரிகள் அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதா சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இரு மாநில அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகிற 18ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவும், அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவ விழாவும் நடக்க இருக்கு. இந்த 2 பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஆந்திர மாநில அரசு போக்குவரத்து கழகம் சார்பா 150 சிறப்பு பஸ்ஸும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பா 150 சிறப்பு பஸ்களும் இயக்கப்பட இருக்கு. இந்த சிறப்பு பஸ்கள் இரு மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படும். தேவைப்பட்டால் கூடுதல் சிறப்பு பஸ்களும் இயக்கப்படும். திருப்பதியிலிருந்து சென்னைக்கு ஊத்துக்கோட்டை வழியாக 30 பஸ்ஸும், திருப்பதி டு காஞ்சிபுரத்துக்கு புத்தூர், திருத்தணி வழியா 20 பஸ்ஸும், திருப்பதி டு சென்னை ஸ்ரீ காளகஸ்தி வழியா 5 பஸ்ஸும், திருப்பதி டு திருவண்ணாமலைக்கும் வேலூர் வழியா வேலூர், சித்தூர் வழியா 10 பஸ் இயக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருப்பதி டு வேலூருக்கு சித்தூர் வழியா 65 பஸ்ஸும், திருப்பதி கிருஷ்ணகிரிக்கு சித்தூர், குப்பம் வழியாக 15 பஸ்ஸும், திருப்பதி டு ஒசூருக்கு சித்தூர், குப்பம் வழியாக 5 சிறப்பு பஸ்களும் இயக்கப்படுகின்றன. இது தவிர கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், புதுச்சேரி, காஞ்சிபுரம், திருத்தணி, திருப்பத்தூர், சென்னை, தாம்பரம், மதுரை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், கும்பகோணம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அரூர், ஒசூர் ஆகிய ஊர்களில் இருந்து திருப்பதிக்கு 150 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. மேற்கண்டவாறு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளேஸ் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் பஸ்ல பிரம்மோற்சவம் டைம்ல டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பக்தர்கள் டிராவல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி நிறைய பேர் SST டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போறதுக்கும் பிளான் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னா, ட்ரெயின் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம்.
விழுப்புரத்துல இருந்து திருப்பதிக்கு போகக்கூடிய விரைவு ரயில் வந்து பகுதி அளவுல ரத்து செய்யப்பட்டிருக்கதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. எதனால அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும், எந்த ட்ரெயின் வந்து பகுதி அளவுல கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கலாம். விழுப்புரம் டு திருப்பதி விரைவு ரயில் பகுதி அளவுல ரத்து. பொறியியல் பணிகள் காரணமாக விழுப்புரம் டு திருப்பதி முன்பதிவில்லாத விரைவு ரயில் செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் பகுதி அளவுல ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது குறித்து தெற்கு ரயில்வேயின் திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெற்கு மத்திய ரயில்வேயின் குண்டக்கல் கோட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் பொறியியல் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் காரணமாக விழுப்புரத்திலிருந்து காலையில 5:30 மணிக்கு புறப்படும் விழுப்புரம் டு திருப்பதி முன்பதிவில்லாத விரைவு ரயில் ட்ரெயின் நம்பர் வந்து 16854 அப்படின்ற நம்பர் காட்பாடி டு திருப்பதி இடையே செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் பகுதி அளவுல ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரயில் காட்பாடியுடன் நிறுத்தப்படும். எதிர் வழித்தடத்தில் திருப்பதியிலிருந்து பிற்பகல் 1:50 மணிக்கு புறப்படும் திருப்பதி டு விழுப்புரம் முன்பதிவில்லாத விரைவு ரயில் ட்ரெயின் நம்பர் வந்து 16853 அப்படின்ற நம்பர் திருப்பதி டு காட்பாடி இடையே செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் பகுதி அளவுல ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயில் காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து மாலை 4:30 மணிக்கு விழுப்புரம் புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற பிளானோ இல்லை டிராவல் பண்றீங்கன்னா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள்ல வாரத்துக்கு ஒரு முறை வந்து 14 பேர் சொந்த செலவுல ஏழுமலையான் தரிசனத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் சங்கர் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது வந்து கண்டிப்பா தரிசனத்துக்கு போகணும், ரொம்ப நாளா தரிசனத்துக்கு போகணும், அந்த அளவுக்கு பெரிய ஃபெசிலிட்டிஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது தரிசனம் போறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.